ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு பௌர்ணமிங்க. எல்லாருக்குமே தெரியும், உலக மக்கள் அனைத்திற்கும், தமிழர் எல்லா மொழிகாரருக்குமே தெரியும், ஓரளவுக்கு எல்லா மொழிகாரருக்குமே தெரியும். நான் இன்றைக்கி சாமி கும்பிட்றத பாருங்கள். இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன் சாமி கும்பிட்றது. ஏன்னா நான் எந்த சோக கதையும் அதை இதுன்னு சொல்லி புலம்பலை, விட்ருங்க. இன்றைக்கி நல்ல நாள், அம்மனுக்கு ஐயனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் துர்க்கை அம்மனுக்கு, முருகனுக்கு, அதே மாதிரி நஞ்சுண்டேஸ்வரன், சாமுண்டீஸ்வரி, அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு உள்பட்டதை இன்றைக்கி எல்லாருமே வழிபடுவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து போய் அவங்க குலதெய்வத்துங்களை தேடி போய் சாமி கும்பிடுவாங்க. நான் ஒவ்வொரு வாரமும் இங்கே விளக்கு வச்சுருக்கிறது மண் விளக்கு தாங்க. எல்லாமே நானும் வெளியில் பித்தளை விளக்கு எல்லாமே வச்சு வழிபட்டேன். நான் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களோட சங்கல்பம்னு நினைக்கிறேன், கடவுளோட சங்கல்பம் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். எல்லாமே நடக்கிறது எல்லாமே அத்தனையுமே அந்த எம்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு உகந்தது. அதுதான் நமக்கு என்ன வழி நடத்த, நம்ம என்ன நினச்சாலையும் அவர் நினைக்கிறது மட்டும்தாங்க நடக்குது. அது உண்மை உணர்ந்தேன். அது இப்போ நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு விளக்கு விநாயகருக்கு வச்சுருப்பேன். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு இந்த இடத்துல வச்சுருப்பேன். இந்த இடத்துல என்னோடய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானுக்கு வச்சுருப்பேன். நான் நெய் தீபம் தாங்க ஏற்றுவேன். இப்போ எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. நான் அதில் நெய் பசுமாட்டு நெய் வாங்கி அப்படி ஊற்றி வச்சுருப்பேன். இதில் நான் வாரத்தில் இப்போ இந்த இடத்துல நான் குலதெய்வம் இருக்கிறத, இங்கே ஒன்றும் இல்லைங்க, வெற்றிவேர் வசம்பு நம்ம குலதெய்வம் இருக்காங்க இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோவெல்லாம் நான் இப்போ அதெல்லாம் ஒரு சூழ்நிலை எடுத்துட்டேன். தீ பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டேன். அது வேண்டாம். இப்போதைக்கு நான் எனக்கு நான் வச்சிருக்கிற வேண்டுதலில் அவர் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வழிபட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நேற்று சாய்ராமனுக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா, அவருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுனால பிரசாதம் எதுவும் செய்யலைங்க. நேற்றும் ஸ்வீட்டாக எல்லா இதுவும் கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி சரி இங்கே கோயிலுக்கு போடலாம். ஏன்னா நான் காலையில் போயிட்டேன்னா நைட் தானே வரேன், கடைக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு, அதனால் நைட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நெய்வேத்தியக்கோசரம் இப்போ தண்ணியில் ஏலக்காய், கல்கண்டு, சர்க்கரை பொடி பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். பூ இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கிறது இன்றைக்கு பறிச்ச பூ தாங்க. பாருங்க, இதில் 3-4 வகை இருக்குது. மல்லி இருக்குது, குண்டு மல்லியும் இருக்குது, தனியாக மல்லி விட்டது. அது இன்றைக்கி நம்ம இந்த மல்லியில் நம்ம டிராப், இப்போ பன்னீர் ரோஸில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அதை இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா ஒரே ஒரு கொஞ்சோண்டும் இருக்குது. இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளருக்கு மேலே வந்திருக்கும். இது நிறையா இருந்தது பூ பறித்தேன். அதில் எடுத்துகிட்டு இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டரை எடுத்துருக்கிறேன். அது காட்டுறேன் அப்புறமா. இப்போ சாமி கும்பிட்டுலாங்க. நான் 10:30 மணிக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டைம் நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு நான் இப்போ கும்பிட்டு கடை கிளம்புறதுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது தாங்க இன்றைக்கி நான் வழிபடுறது. இப்படி தாங்க வழிபடுறேன். எப்போவுமே நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு இருப்பேன். இன்றைக்கி ஸ்வீட் செய்யலை. ஏன்னா இங்கே வச்சுட்டு போன உடனே எறும்பேறிடும். நைட்டுக்கு செஞ்சுட்டு ஆரத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெத்தலைப்பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம சாமிக்கு விளக்கேற்றிடலாங்க. ஃபஸ்ட்டில் விநாயகர் பெருமானுக்கு அவரை நினச்சி எல்லா காரியமும் ஜெயமாக நடக்கணும், எல்லாருக்கும் எல்லா அருளும் தரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிறம்ப. குலதெய்வத்துக்கு அவங்க தான் நம்ம கூட இருந்தால் நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு, நம்ம இஷ்ட கடவுளில் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்து விளக்கு ஏற்றிட்டோங்க. இப்போ வந்து கற்பூரம் ஏற்றி இதிலே நான் கடைசியில் ஆரத்தி எடுத்துடுவேன். இப்போ நான் வந்து சாமிக்கு மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா, இந்த மல்லிகைப்பூவும் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு எல்லா கடவுளும் நினச்சிட்டு நம்ம 5 முறை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் இப்போ போடுறது 4 முறை மஞ்சள் தாங்க போடுறேன். இது குங்குமங்க. நம்ம இதயத்துக்கிட்ட அதாவது நெஞ்சுக்கிட்ட வச்சு நம்ம பிரார்த்தனை வந்து சொல்லி அவங்களோட மூல மந்திரத்தை சொல்லி நம்ம இதை வைக்கணும். இப்போ நம்ம 7 முறை மஞ்சள் குங்குமம் வந்து அர்ச்சனை பண்ணிட்டும்ப. வாசமுள்ள பூ போடும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க. எல்லா பூக்களுமே அவங்க வந்து உணர்ந்து ஏற்றுக்குவாங்க. இந்த பூவில் தான் அவங்களுக்கு வாசம் இருக்குது, இந்த பூவை தான் அவங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா அவங்க படைப்பு, நம்ம படைப்பு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு கருவியை தான் நம்மளை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து ஏன்னா இது அவங்க எல்லா மனங்களும் இன்றைக்கி வந்து இவ்வளோ செவ்வர்லிங்க. இது போயிட்டு எங்கள் கடையில் ஒரே ஒரு ஆனந்தமாக செய்வேன். இப்போ இங்கே வந்து செவ்வரில் இல்லைன்னு நான் கொஞ்சோண்டு எனக்கு மனசு திருப்தி அம்மாவுக்கு அவங்க மடியில் வைக்கிறேங்க. வந்துட்டாள் வந்துட்டாள் பரமேஸ்வரி வந்துட்டாள், வாசம் கொடுத்து விட்டாள், மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கிட்டாள். என் தாய் என் பரமேஸ்வரன் வந்துட்டாங்க. ஆராதனை तुमेव मातास्य पिता तुमेव तुमेव बन्धुस्य सखा तुमेव तुमेव विद्यां द्रविणं तुमेव तुमेव सर्वं मम देव देवा तुमेव मातास्य पिता तुमेव तुमेव विद्यां द्रविणं तुमेव तुमेव सर्वं मम देव देवा. ॐ परमेश्वरी कतरुवाय अम्मा विष्णु பெருமானே ஐயனே கத்தருள்வாய் அருள் புரி ஜோதீஸ்வரா. என்னோட அப்பன் இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிறாருங்க.
அம்மையப்பனோட அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான இதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக உட்காந்துருக்குறாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நான் பைத்தியகாரத்தனமாக சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செய்யுங்க. பரிபூர்ணமாக உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. ஒரு செகண்டு கூட விலகாமல் உங்களுக்குள்ளே அப்படியே ஊறிட்டுக்கிறத நீங்கள் நல்லா உணர்வீங்க. அந்த அளவுக்கு மகிமையாக இருப்பாங்க. இவங்க மூலிமா நம்ம வந்து நல்ல அனுகிரகத்தை வாங்கி நம்ம வெளியே காவல் தெய்வமாக இவங்களை வந்து வெளிப்பட்டு வைக்கிறோம்ப. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீங்கையிலும் யார் எது நினச்சாலையும் நமக்கு வந்து அந்த தீங்கை தாக்குதல் நம்மளை தாக்காத அளவுக்கு பாதுகாக்கிறது இவங்க தான். அதனால் இவங்களை நம்ம காவல் தெய்வமாக நம்ம வீட்டு வாசப்படியில் வைக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒவ்வொரு வகையில் வந்து சொல்லுவாங்க. நமக்கு இவங்க காவல் தெய்வம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யார் தெரிஞ்சோ தெரியாமையோ எந்த தீங்குதல் நினச்சாலும் அது நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம குலதெய்வம் மூலிமா நமக்கு வழிகாட்டுறது அவங்க தாங்க. நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அவங்க தான். நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி நல்லா நிறைய பதார்த்தங்கள் வச்சு, ஏன்னா இன்றைக்கி அன்னா அபிஷேகம் பகவானுக்கு, அதனால நம்ம பரிபூர்ணமாக அதை போயிட்டு கலந்து பார்த்து சந்தோஷப்படலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா அனுகிரகமும் நம்ம ஆரோக்கியத்தோடு வாங்கிட்டு நலம் பெறலாம். எல்லா மக்களும் இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ பார்க்காம இருக்காங்களோ, இந்த உலக மக்கள் அனைத்தும் இந்த கடவுள் படைத்த உயிரினங்கள் அனைத்துமே ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோட நல்லா வாழணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட நானும் கேட்டுக்கிறேன். நீங்களும் கேட்டுக்குவீங்க. அன்போட வணங்குறேன். நான் வீடியோ கொஸ்டின் எடுக்கலைங்க, எப்பவுமே இதுதான். ஏன்னா இதை எடுத்தால் ஒரு மற்றவங்க வந்து கேவலமாக நினைப்பாங்களே, இந்த அம்மாக்கெல்லாம் இருந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். மற்றவங்க நினைக்கிறத இப்போ நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் இருக்கும்போது கடவுளுக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம வழிபட்டோம்லோ இப்பயும் அவங்கள மறக்காமல் நம்ம இது வழிபடுறப்ப நம்மளோட சத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு வரேங்க. இப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் வந்து உன்னோட மனசை நீனு கரெக்டாக வச்சுக்க, இப்படி தான் நீ எப்படி இருந்து செஞ்சாலும் எங்கிட்ட தான் இருக்கு, நான் உனக்குள்ளே இருக்கேன்னு உணர்த்துறதுனால நான் இந்த மாதிரி வழிபடுறேன். எப்பவுமே இது தான். இன்றைக்கி சிம்பிளாக இருக்கிறதும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக எடுக்கிறேங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் எப்போவுமே இப்படி தான் சிம்பிளாக இப்போ நான் காலகட்டத்தில் அவரு என்ன இந்த சூழ்நிலையில் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி வழிபடுறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணாமையே போகலாம். அது கடவுளோட சங்கல்பம், உங்களோட ஒரு அனுகிரகங்க. வணங்குகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க பார்க்குறவங்களுக்கு.